கட்சி தான் நமது சமுதாயத்தையும் நமது மொழியையும் நமது பள்ளிகளையும் நமது கலாச்சாரத்தையும் காக்கக்கூடிய கட்சி இந்த நாட்டில் பழமை வாய்ந்த கட்சி. அதனால் இப்பொழுது இளைய சமுதாயத்தை நமது கட்சிக்குள் உருவாக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நடவடிக்கையாக எடுக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு இந்த ஒரே கட்சி என்றால் பொருளாதாரத்திலும் ஒரே கட்சி என்று சொல்லலாம். இப்பொழுது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உள்ளது, எந்த கடனும் இல்லை. இன்று பேரா மாநில 79வது பேராளர் மாநாடு நடந்து முடிந்தது. அதில் 1500 சொச்சம் பேராளர்கள் கலந்து கொண்டனர். இது போன்று இந்த மாநிலத்தில் நடக்கவில்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுதான் முதல் தடவை இந்த மாதிரியான பேராளர் மாநாடு நடந்து முடிந்தது. இதற்கு மிக்க மகிழ்ச்சி. வந்தவர்களும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள். இன்று இந்த மாநாட்டை திறந்து வைக்க நமது தேசிய தலைவர் வந்திருந்தார். அவர் திறந்து வைத்தார். அதுக்கு பிறகு பல கட்சிகளின் நடவடிக்கையை பற்றி பேசினார். அதில் ஒன்று இப்பொழுது என்னவென்றால், நமது கட்சி இளைய வாய்ந்த கட்சி, இந்தியர்களுக்கு ஒரே கட்சி மாய்கா தான் இந்த நாட்டில். மற்ற கட்சி எதுவும் இல்லை. இந்த கட்சி தான் நமது சமுதாயத்தை காக்கக்கூடியது. இந்த கட்சி தான் நமது சமுதாயத்தையும் நமது மொழியையும் நமது பள்ளிகளையும் நமது கலாச்சாரத்தையும் காக்கக்கூடிய கட்சி இந்த நாட்டில். இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். எப்படி போய்கொண்டு இருக்கிறது. அரசாங்கத்திலும் நமது சமுதாயத்திலும் பல பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கிறது. அதனால் மாய்கா எப்பொழுதும் கல்வியிலும் மற்ற செயல்களிலும் என்றுமே நமது சமுதாயத்துக்கு எப்பொழுதும் சேவையாற்றி கொண்டு உள்ளது. இப்பொழுதும் சேவையாற்றி கொண்டு இருக்கிறது. இன்னொன்று முக்கியமானது, நமது கட்சி பழமை வாய்ந்த கட்சி. அதனால் இப்பொழுது இளைய சமுதாயத்தை நமது கட்சிக்குள் உருவாக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நடவடிக்கையாக எடுக்கப்பட்டது. இன்னும் தேசிய தலைவர் சொன்னார், இப்பொழுது அரசாங்கத்தில் ஈடுபாடுகள் குறைவு நமது கட்சி. அதனால் எந்த கட்சியிலும் அழைப்பு இருந்தால் பேச தயார் என்று சொன்னார். அதுக்கு பேரா மாநிலம் தயாராகும் என்று இந்த வேளையில் கூறிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இப்பொழுது இந்த பேரா மாநிலத்தில் நான் பதவி எடுத்து 1 வருடம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வருடத்தில் பேரா மாநிலத்தில் உள்ள இந்தியர்கள் கண்டிப்பாக 80 விழுக்காடு மாய்காக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள் என்று இந்த வேளையில் கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இன்று நீங்கள்லாம் பார்த்திருக்கலாம், எப்படி நமது பேராளர்கள் திரளாக வந்து இந்த மாநாட்டை முடித்து கொண்டு சென்றார்கள் என்று நீங்களாம் பார்த்திருப்பீர்கள். அதனால் மாய்கா என்றுமே இந்த நாட்டில் நிலைக்கும், எதுவுமே விட்டு கொடுக்காது, நம்ம சமுதாயத்துக்காக பாடுபடும். இன்னொன்று, நமது சமுதாயத்தில் நமது குடும்பங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? கல்வியில் 2 விதம். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நமது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உள்ளது. அதில் குறைவாக படித்த மாணவர்களுக்கு நமக்கு தேஃப் கல்லூரி தீவேட் ப்ரோக்ராமை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்பொழுது எல்லாம் B40 மாணவர்களை இந்த நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். பிறகு இப்படி செய்தால்தான் அந்தந்த B40 குடும்பங்களில் பொருளாதாரம் நல்ல வலிமையாக இருக்கும். ஏனென்றால் இவர்களை ஒரு பட்டதாரியாகி ஆக்கிவிட்டால் அந்த குடும்பங்கள் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பொருளாதாரத்திலும் செழிப்பாக வாழ இந்த நாட்டில் வழி பிறக்கும் என்று இந்த வேளையில் கூறிக்கொள்கிறேன். மற்றும் இந்தியர்களுக்கு இந்த ஒரே கட்சி என்றால் பொருளாதாரத்திலும் ஒரே கட்சி என்று சொல்லலாம். இப்பொழுது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உள்ளது, எந்த கடனும் இல்லை. 120 கோடி 120 கோடியில்
1.2 பில்லியன் 120 கோடி மதிப்புள்ள பல்கலைக்கழகம் நமது கட்சிக்குள் இருக்கிறது. அதனால் கடன் இல்லாமல் இருக்கிறது. அதனால் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம சமுதாய பிள்ளைகள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பலருக்கு தெரியவில்லை. ஏனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார் அதை கேட்கிறார்கள். இளைஞர்களுக்கும் தெரியவில்லை. இந்த வேளையில் தயவு செய்து நமது சமுதாயம் இந்த பல்கலைக்கழகத்தை பாவிக்க வேண்டும். இந்த நன்மைகளை பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.